ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் லூப். யூனிவர்ஸ்ல ஒரு பெரிய காஸ்மிக் மிஸ்ட்ரிய நாசா இந்த மந்த் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மூலமா டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு. அதுதான் பிளாக் ஹோல் ஸ்டார். இது நார்மல் பிளாக் ஹோல் மாதிரி தான் இருக்கும், பட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது. இந்த வீடியோல நம்ம பிளாக் ஹோல் வெர்சஸ் பிளாக் ஹோல் ஸ்டார் இதோட கம்பேரிசனை டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இது உங்கள் சயின்ஸ் லூப். பிளாக் ஹோல் ஒரு மேசிவ் ஸ்டார் ஃபியூஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகி தென் கொலாப்ஸ் ஆகி சூப்பர்னோவா வெடிப்புக்கு உண்டாகும். ஸ்டாரோட மாஸ் அதிகமா இருந்தா பிளாக் ஹோலா மாறிடும். அந்த பிளாக் ஹோல்ல கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈவன் ஹாரிசான் சொல்லப்படுற பவுண்டரி லைன்ல ஈவன் லைட்டால கூட எஸ்கேப் ஆக முடியாது. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான கிராவிட்டி அங்க இருக்கும்னு. இந்த மாதிரியான பிளாக் ஹோல்ஸ் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பால கூட டிடெக்ட் பண்ணி டைரக்டா பார்க்க முடியறது இல்ல. மோஸ்டா ஒரு டிஸ்க் மாதிரி எக்ஸ்ரே எமிஷன்ஸ், கிராவிடேஷனல் புல் இது போல பிளாக் ஹோலை சுத்தி ஏதாச்சும் நடக்கும்போது தான் டிடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா பிளாக் ஹோல் கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கும். ஒளியை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு ஸ்டாரோட டேட்டாவை டிடெக்ட் பண்றோம். பட் பிளாக் ஹோல்ல ஒளியே இருக்காது இல்ல, கம்ப்ளீட்டா லைட்டை தனக்குள்ள விழுங்கிடுது. நம்ம மில்கிவே கேலக்சி சென்டர்ல கூட ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கு. அதோட நேம் சாகிட்டரியஸ் ஏ. நமக்கு அரௌண்ட் 1600 லைட் இயர்ஸாவே இருக்கு. பிளாக் ஹோல் ஸ்டார் இது ஒரு ஹைபிரிட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். நட்சத்திர கூட்டத்துக்கு நடுவுல இருக்கும். அதை சுத்தி ரொம்ப அடர்த்தியான கேஸ் கிளவுட்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய நட்சத்திரங்களை உருவாக்குறதாவும் அழிக்கிறதாவும் தெரியுது. நார்மல் பிளாக் ஹோல ஸ்பேஸ் டெலிஸ்கோப்ல டிடெக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம். பட் இது அப்படி இல்ல. ஒரு ஸ்டார் மாதிரி க்ளோவா தெரியுது. சென்டர்ல புள்ளி வச்ச மாதிரி பிளாக் ஹோல் கிளியரா தெரியுது. 12th ஆகஸ்ட் இந்த நியூஸ நாசா பப்ளிஷ் பண்றாங்க. ஜேம்ஸ் வெப் யூஸ் பண்ணி டீப் ஸ்பேஸ் அப்சர்வ் பண்ணும்போது இந்த பிளாக் ஹோல் ஸ்டாரை கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் ரோஹன் நாயுடு இவர் MIT ஆஸ்ட்ரோபிசிஸ்டா இருக்காரு. இவரோட தலைமையில இருந்த டீம் தான் இந்த பிளாக் ஹோல் ஸ்டாரை டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. அந்த பிளாக் ஹோல் ஸ்டாருக்கு நேம் அமைச்சிருக்காங்க மாம் பிளாக் ஹோல் ஸ்டார் 1. இதுதான் அதோட நேம். இதுக்கு முன்னாடி நிறைய இமேஜஸ்ல லிட்டில் ரெட் டாட் ஸ்டார் பத்தி சயின்டிஸ்டுகளுக்கு ஒண்ணுமே புரியாம இருந்துச்சு. ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. இந்த ரீசன்ட் ரிசர்ச்ல அந்த லிட்டில் ரெட் டாட் ஆக்சுவலி ஒரு பிளாக் ஹோல் ஸ்டார்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதோட பிரைட்னஸ் லெவல் ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஒரு நார்மல் ஸ்டாரை விட 100 பில்லியன் டைம்ஸ் பிரைட்டர். யூனிவர்ஸ் டைம் லைன்ல இது பிக் பேங் அப்புறம் 660 மில்லியன் இயர்ஸ், அதாவது 66 கோடி வருஷத்திலேயே உருவான ஸ்டார்னு சொல்லப்படுது. பிக் பேங் நடந்து ரொம்ப சீக்கிரமாவே இந்த பிளாக் ஹோல் உருவாகிருக்கு. அப்போ இது ஒரு பேபி பிளாக் ஹோலா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இது மூலமா பிளாக் ஹோல் ஸ்டார்ஸ் பல பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கும்னு தெரிய வருது. பிக் பேங் நடந்து ரொம்ப சீக்கிரமாவே இந்த மாதிரியான பிளாக் ஹோல் ஸ்டார்ஸ் உருவாகிருக்கு. பிரபஞ்சம் உருவாகி 13.8 பில்லியன் ஒளி ஆண்டுகள் ஆகுது. இப்போ நம்ம ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மூலமா பார்த்தது எல்லாமே அப்ப இருந்த லைட்டோட டேட்டா வச்சுதான். கரண்டா இப்போ அந்த பிளாக் ஹோல் ஸ்டார் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. ஸ்டார் ஃபியூஷன் முடிஞ்சு அந்த ஸ்டார் வெடிச்சு அது மூலமா பிளாக் ஹோல் உருவாகும்னு நமக்கு தெரியும். பட் இந்த பிளாக் ஹோல் ஸ்டார் இதோட பிறப்பே ரொம்ப அதிசயமா இருக்கு. ரியாலிட்டியில நம்ம யூனிவர்ஸோட இயர்லி எவல்யூஷனை புரிஞ்சுக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணாலும் இன்னும் காம்ப்ளிகேட்டா ஆயிடுமோன்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வேற டாபிக் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஸ்டே டியூன். இது உங்கள் சயின்ஸ் லூப்.